கடையில வைக்கிற பிளாஸ்டிக் பேட்ஸ். சரி, இப்போ நம்மளோட ப்ராடக்ட்டுக்கும் மாம் அண்ட் யானுக்கும் டிஃபரன்ஸ் பார்ப்போம். நீங்க டச் பண்ணி ஃபீல் பண்ணி பாருங்க, எது உங்களுக்கு சாஃப்ட்னஸா இருக்குன்னு பாருங்க. வந்து ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஸோ கம்பேர் பண்ணதுல மார்க்கெட்ல இருக்க பிராண்டை விட மாம் ஆனியன்ல இருக்க இது வந்து சாஃப்ட்னஸா இருக்கு, பெட்டராவே இருக்கு. ஸோ அதை விட இது வந்து சாஃப்டா இருக்கு. ஓகே ஓகே சார். ஏன்னா இது பியூர் காட்டன்ல செஞ்சிருக்கோம். இது எல்லாமே ரீசைக்கிள் மெட்டீரியல், பிளாஸ்டிக்கான செஞ்சிருக்காங்க. ஸோ நம்ம மாம் ஆனியன் நாப்கினை எந்த அளவுக்கு அப்சார்ப்ஷன் இருக்கு, என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம இப்போ லைவாவே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ XXL இருந்து ஒரு பேக்கெட் எடுக்கிறேன். இப்போ நார்மலாக சந்தையில் விற்கிற ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணாலே ஹோல்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே டஸ்ட் எல்லாம் போகும். நாங்கள் ஃபுல்லாகவே பேக்கிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீல் பண்ணியிருக்கோம், இதுக்குள்ளே எதுவுமே போகாது. ஸோ ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அரௌண்ட் 250 ml வரைக்கும் வாட்டர் அப்சார்ப் பண்ணும். நார்மலாக கடையில் விற்கிறதுக்கு எந்த அளவுக்கு அப்சார்ப்ஷன் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். சரி, இப்போ நம்ம மாம் ஆனியன் நாப்கின்ல உங்களுக்கு 3 years எக்ஸ்பிரி டேட் இருக்கு சார். கிட்டத்தட்ட வந்து எக்ஸ்பிரி டேட்டு, மேனுஃபேக்சரிங் டேட்டு, எம்ஆர்பி எல்லாமே இதில் பிரிண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ மாம் நாப்கின்க்கும் சந்தையில் விற்கக்கூடிய நார்மலாக 40 ரூபா 50 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ மாம் நாப்கின்ல இப்போ நான் 250 ml வந்து வாட்டர் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு அப்சார்ப்ஷன் இருக்கு அப்படின்றத நீங்கள் லைவாக பார்க்க போறீங்க. 250 ml வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நான் இதில் ஃபுல்லாக நான் ஊற்றுறேன். ஸோ 250 ml வாட்டர் இதில் ஊற்றிட்டேன். இப்போ நார்மலாக கடையில் விற்கிறது வந்து வெறும் 50 ml கூட தாங்காது. நான் ஒரு 50 ml அகைன் இதில் ஊற்றி பார்க்குறேன். அடிக்கடி பேட் மாற்றணும், இன்ஃபெக்ஷன் ஆகும், இச்சிங், இரிட்டேஷன் எல்லாமே இந்த நாப்கின்ல இருக்கு. சார் நீங்க வந்து டச் பண்ணி பாருங்க இது எந்த அளவுக்கு ஈரம் இருக்கு அப்படின்னு. நாங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுது இல்லையா எந்த அளவுக்கு ஈரமா இருக்கு. இப்ப நம்மளோட ப்ராடக்ட் பாருங்க, ஃபுல்லாவே நான் ஊத்துன தண்ணி ஃபுல்லா ஜெல்லா மாறிடுச்சு. இப்போ ஒரு டிராப் கூட உங்களுக்கு கீழே விழுகாது. இப்போ எத்தனை லேயர் இருக்குன்னு நான் உங்களுக்கு பிரிச்சு காமிச்சிடுறேன். இதை பாருங்க, கிட்டத்தட்ட ஊத்துன தண்ணி ஃபுல்லாவே உங்களுக்கு அப்படியே தண்ணி 50 ml வெளியே வந்துடும். இதுதான் வந்து அடிக்கடி அவங்க பேடு மாத்தணும்ன்ற ஒரு உணர்வை கொடுக்கும். இன்ஃபெக்ஷன் ஆகும், இச்சிங் வரும். இது ஃபுல்லா ஃபுல் பிளாஸ்டிக் கெமிக்கல் லேயர்ஸ் தான் இதுல ஃபுல்லாவே இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு கெமிக்கல் இருக்குன்னு. இதுதான் வந்து அந்த மலட்டுத்தன்மை, இன்ஃபெக்ஷன் ஆகுறது காரணம். இதுல இந்த ஒரு லேயர் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இது வந்து பெர்ஃப்யூம் அடிச்சிருப்பாங்க. இதுதான் கர்ப்பப்பையில கேன்சர் வர்றது, இன்ஃபெக்ஷன் ஆகுறது, தலைவலி எல்லாமே. ஸோ இதுமே பிளாஸ்டிக் தான். இதுல ஒண்ணுமே இல்லை ஆக்சுவலா. இதை யூஸ் பண்ணா கண்டிப்பா உங்க ஆரோக்கியம் பாதிக்கப்படும். இப்ப நம்மளோட ப்ராடக்ட்ல என்ன லேயர் இருக்கு அப்படின்னு பாத்துடலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லேயரே பாத்தீங்கன்னா ரொம்ப பிரீத்தபிளா இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஹோல்ஸா. நம்ம கிட்ட 9 அடுக்கு பாதுகாப்பு, 9 அடுக்குமே நல்ல பிரீத்தபிளா இருக்கும். உங்களுக்கு தெரியும், காட்டன் அப்படியே பிரிச்சோம்னா பியூர் காட்டன்ல பண்ணியிருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் லேயர். அண்ட் தென் இது வந்து செகண்ட் லேயர் ஆனியான் ஸ்டிப். இதுதான் ஆனியான் ஃபார் இன்ஃப்ராரெட் மேக்னெட்டிக் நானோ சில்வர் கைட்டின். இது பேட்டர்ன் ப்ராடக்ட். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுலதான் அந்த ஜெல் வந்து நம்ம வச்சிருக்கோம். இதுவும் பாத்தீங்கன்னா பியூர் காட்டன்ல இந்த ஜெல் வந்து வச்சிருக்கோம். இப்ப நம்ம ஊத்துன அந்த தண்ணி ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா நான் ஊத்துன தண்ணி எல்லாமே இங்க ஜெல்லா மாறிடுச்சு. இது வந்து ஆர்கானிக் ஜெல், கெமிக்கலோ எதுவுமே கிடையாது. ஸோ இது ஃபுல்லாவே அரௌண்ட் 250 ml ஜெல்லா மாறிடுச்சு. இப்ப அடிக்கடி பேட் மாத்தணும்ன்ற அவசியமும் கிடையாது, ஏன்னா இது எல்லாமே பிரீத்தபிள் தான். இதுமே பாருங்க கர்ச்சீஃப் மாதிரி உங்களுக்கு காட்டன் லேயர் தான், பிரிச்சா பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இது வந்து லாஸ்ட் லேயர். இதுமே வந்து நேச்சுரல் கம் தான், இதுமே இண்டஸ்ட்ரியல் கம் கிடையாது. ஸோ இதை கிழிச்சா கிழிஞ்சிடும். இதுமே ஃபுல்லாவே பயோடிகிரேடபிள் தான்.